எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 சென்னை மண்டலத்தில் தேர்வு நடைபெறும் நாள் 26/1/2025. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் கூறியதற்கு சமரசம் என்பதே கிடையாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பதிலளித்துள்ளார். கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லேயும் திமுக சைட்லேயும் ரைடு நடக்கு. யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்குதோ நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம். இன்றைக்கு அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற நேரத்தில் இந்த விடியாட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் எப்படி இருக்கின்றதோ அதே போல் அனைத்து அரசியல் கட்சிகளிடம் இருக்கின்றது. அந்த நிலைப்பாட்டில் யாரும் கூட்டணி சேர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாம் பேசுவார்கள், கருத்தை சொல்லுவார்கள். ஆனால் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமரசம் என்பதே கிடையாது. திமுகவுக்கு மாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் எங்களுடைய வரலாறு, கடந்த கால வரலாறு. இன்றைக்கும் அதுதான், நாளைக்கும் அதுதான். அந்த வகையில் எங்களை விரும்பி கூட்டணிக்கு வந்து சேருகின்ற நிலையில் இன்றைக்கு பாஜக நயினார் நாகேந்திரனுடைய கருத்து அவருடைய கருத்தா பாஜகவுடைய கருத்து என்பது எங்களுக்கு தெரியாது.